தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உன்னதர், பெரியவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தாப்பன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானத்தை நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்களுக்காக நல்ல எதிர்காலத்தை நீர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவருடைய இருதயத்தின் ஆசைகளை நீ பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உண்டாகட்டும். தாப்பனே, மக்களை பலப்படுத்துங்க. முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்ல கர்த்தர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு உறுதுணையாய் நிற்பவர், நம்மோட கூட இணைந்து செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. நம் தேவன் சர்வ வல்லவர், சிருஷ்டிகர்த்தர். அவர் நினச்சா அவராக தனியாக எல்லாத்தையும் செய்யலாம். இந்த வானத்தை அவர் தான் தனியாக விரிச்சார். இந்த பூமியை அவர் தான் தனியாக பரப்பினார். ஆனால் மனிதனோடு இணைந்து செயல்படுவது அவருக்கு இஷ்டம். அதனால்தான் நம்மை அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற உடன் வேலையாட்களாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம வாழ்க்கை குறித்த காரியங்களையும் அவரை குறித்து அறிந்து அவருடைய ஞானத்தின் அடிப்படையில் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபத்திலும் அப்படித்தான், தேவ ராஜ்யத்தின் காரியங்களிலும் அப்படித்தான். நாம் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி இணைந்து செயல்படணும்னா அவரை குறித்த சரியான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம், கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வதற்கு, அவரோடு ஒத்துழைக்க கற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். கலாத்தியர் 2 முதல் 10 வசனங்களை நம்ம ஆல்ரெடி தியானிச்சிட்டோம். இன்றைக்கி 11ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பேதுருவுக்கும் நடந்த ஒரு கன்ஃபரன்டேஷன், ரைட்? ஒரு முகமான ஒரு கான்ஃபரன்டேஷன், ரைட்? நேருக்கு நேராக பார்த்து பேசிட்டேன், ரைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் நடக்குது. ஏன் நடக்குது, என்ன பின்னணி, ஏன் பவுல் அப்படி செஞ்சார் அப்படின்றத குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதில் இருக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். டைரக்ட் அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. அதை எப்படி இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற அந்த ஞானத்தை நம்முடைய வாழ்வில் எப்படி அப்ளை பண்ணுவது அப்படின்றத குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினால் பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், ஹல்லேலூயா, யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ஹல்லேலூயா. இங்கே இப்போதைக்கு படிக்கும், மிச்ச காரியங்கள்லாம் பின்னாடி பார்ப்போம்.
இங்கே இந்த டைரக்ட் கான்ஃபரன்டேஷனை குறித்து நம்ம கொஞ்சம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா இது ஏன் எதுக்கு அப்படின்ற காரியங்களுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சூழ்நிலைகளில் இப்படி முகமுகமாக எதிர்க்கலாம், மற்ற நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத கற்றுக்கொள்வது அவசியம். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, குடும்பத்தின் காரியங்கள்லையும் சரி, சபையிலையும் சரி, இந்த வெளிச்சம், இந்த ஞானம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இங்கே பேக்ரவுண்ட் என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இந்த அந்தியோக்கிய சபையில் எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தால்தான், நியாயப்பிரமாணத்தின்படி முழுமையாக நடந்து விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு போதிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் பெரிய பிரச்சனை உண்டாச்சு. அதை எப்படி அவங்க தீர்த்தாங்க, அதை தீர்ப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சாங்க, அப்போ என்ன காரியம் நடந்தது, அதெல்லாம் தான் பவுல் இங்கே போதித்து கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது இது அதுக்கப்புறம் நடந்த ஒரு காரியம். பேதுரு அந்தியோக்கிய சபைக்கு வரார். வந்தபோது பாருங்க, பேதுருவுக்கு புறஜாதியினட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் யூத முறைமையின்படி வளர்க்கப்பட்டவர். நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு புறவினத்தானுடைய வீட்டுக்கு போவதற்கு யோசிக்கிறார். ஏன் யோசித்தார்னா, அவர் ஒன்றும் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பெருமை பிடித்த மனிதன்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இதை குறித்த நிறைய கோட்பாடுகள்லாம் இருக்குது. புறஜாதியினரோடு கூட அவங்க உறவு வைத்துக்கொள்வது அநேக விதங்களில் பழைய ஏற்பாட்டிலேயே தடுக்கப்படுகிறது. கர்த்தரே சொல்லிக் கொடுக்குறாரு, இது இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அதன் நிமித்தமாகத்தான் அவர் ஒரு புறஜாதியினருடைய வீட்டுக்கு போகிறது, அங்கே சாப்பிட்றது, அதை குறிச்செல்லாம் அவர் யோசிக்கிறார். இருந்தாலும் கர்த்தரே தரிசனம்லாம் கொடுத்து இந்த காரியங்களை குறித்து அவருக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். தேவனுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு சில யூதர்களை தன்னோடு கூட சாட்சிக்காக கூட்டிகிட்டு போகிறார். ஏன் சாட்சிக்காக கூப்பிட்டு போனார்னா, இவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு மாறுதல் உண்டாயிருக்குது. கர்த்தர் புறஜாதியினரையும் இப்போ ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவங்களுடைய ரட்சிப்புக்கும் வழி உண்டு பண்ணியிருக்கிறாருன்னு தெரியாத அறியாத இன்னும் நிறைய யூத விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் மட்டும்தான் தெரியுமே தவிர, ஏசப்பா எப்படி புறவினத்தாரையும் வரவேற்கிறார், அவங்களுக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார், அவங்களையும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறார் அப்படின்றத சத்தியத்தை அறியாத யூதர்கள் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சு தான் ஒரு சிலரை சாட்சியாகவே கூட்டிகிட்டு போகிறார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதை கொஞ்சம் வாசிக்கலாம், வாசித்தா நம்மளுக்கு கொஞ்சம் விளங்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை கவனிங்க. 1ஆம் அதிகாரம். புறஜாதியரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணி நீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த விருத்த சேதனம் இல்லாத அப்படின்னா ஏதோ அவன் கீழ் ஜாதியை சேர்ந்தவன் அர்த்தம் கிடையாது. விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னா உடன்படிக்கை இல்லாதவன், கர்த்தரை அறியாத ஜனம், கர்த்தரோடு கூட உறவில்லாத ஜனம், கர்த்தருடைய பாதைகளையும் வழிமுறைகளையும் அறியாத ஜனம். இதை நம்ம கொஞ்சம் நாளாக புரிஞ்சுக்கணும். விருத்த சேதனம் இல்லாத மனுஷர் அப்படின்னா தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாத மனுஷர் அப்படின்னு அர்த்தம். அப்போது அவருக்கு பிரச்சனை உண்டாகுது பாருங்கள். அவர் கர்த்தருடைய வெளிச்சத்தின்படி இயேசுவின் போதனையின்படி பழைய ஏற்பாட்டிலையுமே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்களின்படி தான் அவர் நடந்திருக்கிறார். இருந்தாலுமே கான்ஃப்ளிக்ட் வருது, அதை அவர் தீர்க்கணும், அதுக்காக நிறைய காரியங்கள்லாம் செய்யணும். இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பேதுருவுக்கு. நம்ம 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பவுல் அப்போஸ்தலன் விவரித்த அந்த பிரச்சனை உண்டான போது பேதுரு தான் எந்திரிச்சு நின்று
முதலாவதாக பேசுகிறார். புறஜாதியினருக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு சாதகமாக அவர் எந்திரித்து தேவ வார்த்தையின்படி சரியான வெளிச்சத்தை அங்கு போதிக்கிறார், அவர்கள் சார்பாக வழக்காடுகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பேதுரு ஒன்றும் ஒரு மோசமான மனுஷன்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் ஜாதி வெறி பிடித்த மதவாதி அப்படிலாம் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா அவரை தான் கர்த்தர் முதல்ல புறஜாதியினரை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு பயன்படுத்துகிறார் கர்த்தர். ரெண்டாவது, அவர் பவுல் அப்போஸ்தலனுக்கு மிகவும் உதவியாகவும் இருந்தார். அங்கே மட்டும் இல்லை, பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு 15 நாள் பேதுரு கூட தான் இருந்தார். அவரே சொல்கிறார் இல்லையா? அப்படி இதெல்லாம் இந்த வெளிச்சத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது பேதுரு ஒரு நல்ல அப்போஸ்தலன், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். தனக்கு சிரமம் உண்டாகும், கஷ்டம் உண்டாகும், எதிர்ப்பு உண்டாகும் அப்படின்ற தெரிஞ்சிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன்தான். ஆனால் பாருங்கள், எல்லா மனுஷர்களுக்கும் பலவீனம் இருக்குது இல்லையா? சில சமயம் பார்த்திங்கன்னா பலவீனத்துக்கு இடம் கொடுத்து தப்பு பண்ணிடுறாங்க. அந்த விதத்தில் தான் பேதுரு இங்கே கலாத்தியர் அந்தியோக்கு சபையில் ஒரு தப்பு செய்கிறார். என்ன செஞ்சாருன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் இங்கே பார்க்குறோம். நம்ம இங்கே அந்தியோக்கிய சபைக்கு வர்றாரு. வந்தப்போ எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகுறார். இப்போ புறஜாதியினர் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களும் உடன்படிக்கை ஜனம் அப்படின்றத அறிந்து அவங்களையும் கர்த்தர் நீதிமானாக மாற்றிருக்கிறார். கர்த்தர் பாரபட்சம் பார்க்குற தேவன் அல்ல அப்படின்றத தெரிஞ்சு எல்லாருக்கூடையும் நல்லா பழகுறார். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் எருசலேமிலிருந்து இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் வராங்க. ஹல்லேலூயா. எங்கேருந்து? இந்த ஆட்கள் தான் ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை உண்டு பண்ண ஆட்கள். அவர் சுவிசேஷம் அறிவிக்க போனதில் கூட அவங்க குற்றம் கண்டுபிடிச்சி இவருக்கு பிரச்சனை உண்டு பண்ணாங்க. அதனால் பார்த்திங்க, இவங்களை வச்சு மறுபடியும் பிரச்சனை உண்டாகும்ன்றதை அறிஞ்சு அவர் கொஞ்சம் விலகிடுறார். விலகி போய் புறஜாதியினரோடு கூட இணையாமல் தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவர் செஞ்சது தப்பு, செஞ்சுருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் செஞ்சது அவர் ஏன்னோ மோசமான மனுஷன், இவங்களை ஏற்றுக்க இஷ்டம் இல்லாதவர் அப்படின்றதுனால கிடையாது. ஒரு பலவீனமான சூழ்நிலையில் வெளியிலேருந்து வர அந்த ப்ரெஷருக்கு அவர் இடம் கொடுத்துட்றார். ஹல்லேலூயா. அப்படி அவர் இடம் கொடுத்ததுனால பிரச்சனை உண்டாகுது. என்ன பிரச்சனைன்னா, இப்போ தான் அந்த பிரச்சனையை தீர்த்துருக்காங்க. இந்த புறஜாதியினர், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், உடன்படிக்கை இல்லாதவர்கள், மற்றும் அந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள், தேவனோடு கூட உடன்படிக்கை உள்ளவர்கள். இவங்களுக்கு நடுவில் இருந்த அந்த பிரச்சனை இப்போ தான் தீர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு சுமூகமான உறவு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதன் மத்தியில் பேதுரு இப்படி செஞ்சிடுறாரு. பேதுரு இப்படி செய்யவும் அது வரைக்கும் புறஜாதியினரோடு கூட இணைந்திருந்த யூதர்கள் அவங்களும் பேக் அடித்து அவங்களும் தனியாக போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பர்னபா அவரும் கூட அந்த விதமாக செயல்பட ஆரம்பிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இதை பார்க்குறார். பவுல் அப்போஸ்தலன் பேதுருவை முகமாக எதிர்த்ததுக்கு காரணம் இருக்குது. அதுவும் இந்த யூதர்களுக்கு முன்னிலையில் அவரை எதிர்த்து நின்னதுக்கு காரணம் இருக்கிறது. இது ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் கிடையாது. பவுலுக்கும் பேதுருவுக்கும் சொந்தமாக தனிப்பட்ட விதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஏசப்பா ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆல்ரெடி. நான் அதையும் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்ப்போம். ஏன் பவுல் அப்போஸ்தலன் முகமாக எதிர்த்தார் என்றால், இது பேதுருவை தனிப்பட்ட விதத்தில் பாதிக்கிற ஒரு குற்றம் கிடையாது. சபையும் சபைக்குள்ளே இருக்கிற சமாதானத்தையும் ஒற்றுமையும் சபையினுடைய பலத்தையும்
பாதிக்கக்கூடிய ஒரு காரியம், ரைட்? பாதித்த காரியம். அது மட்டுமல்ல, மற்ற ஊழியக்காரர்கள், ஏன் அப்போஸ்தலனாகிய பர்னபாவை கூட அது பாதிக்கிற விதத்தில் அமைந்தது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் பார்க்குறாரு, சரி இதை டைரெக்டாக இந்த யூதர்கள் மத்திய, இது எல்லார் முன்னிலையும் சொல்லும்போது எல்லா விசுவாசிகள் புறவினத்தர் அந்த சபைக்கு எல்லாரும் யூதர்கள், அவங்க மத்தியில் எல்லாரையும் இப்படி பேதுருவார் அசிங்கப்படுத்த அப்படி சொல்ல வரல அவர். இந்த பர்னபா, அந்த இப்போ எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர், மாய்மாலம் பண்ண அந்த மற்ற யூதர்கள், அவங்க முன்னாடி வச்சு பேதுருவை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல கண்டிக்கிறார். ஏன் அப்படி செஞ்சார்னா, அது சபையை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருந்தது, சபையில் வர ஜனங்களை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருந்தது, ஊழியத்தை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருந்தது. அதனால தான் இந்த விதமாக முகமாய் மற்ற மனிதர்கள் முன்பாக, அந்த யூதர்கள் முன்பாக அவர் இந்த காரியத்தை கண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனாலும் சரி, பர்சனல் ப்ராப்ளம், தனிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன காரியங்களுக்கு, இதுக்கெல்லாம் நான் போய் எல்லோரும் முன்னாடியும் வச்சு நான் கேட்க போகிறேன், நான் தட்டி கேட்க போகிறேன் அப்படின்லாம் போகக்கூடாது. அது நல்லது கிடையாது. அது ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சரியான விதம் கிடையாது. இன்ஃபேக்ட் அது பர்சனல் ப்ராப்ளம் இருந்தால் அதை வேறு விதமாக நம்ம டீல் பண்ணணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு என்ன செய்யணும்னு நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு மத்தேயுக்கு போவோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம், 18, மத்தேயு 18, 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கே பார்த்தோம்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக, சொல்லுங்கள், உனக்கு விரோதமாக. இங்கே இது பர்சனல் ப்ராப்ளம், தனிப்பட்ட பிரச்சனை, இரண்டு மனிதர்களுக்கு நடுவில் உண்டாகிற பிரச்சனை. இதுக்கும் சபைக்கும் சம்மந்தம் கிடையாது. தனிப்பட்ட விதத்தில், ரைட், இரு மனிதர்களுக்கு மத்தியில் உண்டாகிற சாதாரணமான பிரச்சனை. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், சொல்லுங்கள், தனித்திருக்கையில். இந்த ப்ரைவேட், இந்த கான்வர்சேஷன் ப்ரைவேட்டாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்செல்லாம் சொல்லக்கூடாது. அதனால நல்லது கிடையாது. பிரச்சனை தீர்றதுக்கு பதில் அது பெருசாக மாறிடும். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது அப்புறம் ஈகோ ப்ராப்ளமாக மாறிடும். எல்லோரும் முன்னாடியும் வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டல அப்படின்ற மாதிரி போயிடும். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனையை தீர்க்கிறது இன்னும் கஷ்டமாகிடும். அதனால் ஒரு ரெண்டு மனுஷர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள தனிப்பட்ட விதத்தில் அழைத்து தனித்திருக்கையில் டைரெக்டாக சொல்லலாம். இந்த டைரெக்டாக டீல் பண்ணுறது நல்லது, அநேக நேரங்கள் நல்லது. பாருங்கள், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணுறதுலாம் சின்ன சின்ன காரியத்துக்கு தொட்டதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி பெருசாக ட்ராமாலாம் போடக்கூடாது. முக்கியமான காரியங்கள், ரைட், பிரச்சனை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், சீரியஸான பிரச்சனைகள், உங்களை ரொம்ப காயப்படுத்தின காரியங்கள், அந்த மாதிரி காரியம்னா இந்த மாதிரி கன்ஃபரண்ட் பண்ணுறது ஓகே, ரைட். தொட்டதுக்கெல்லாம் போய் இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் கஷ்டம், ரைட். இவன் கூட பழகினா ஒரே பிரச்சனை தாண்டி எவனும் பழகவே மாட்டான் அதுக்கப்புறம், புரியுதா, ரைட். அதனால் முக்கியமான காரியங்களுக்கு, சீரியஸான பிரச்சனைகளுக்கு, இல்லை உண்மையிலே நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கிறீங்க, உங்களை அவங்க காயப்படுத்திட்டாங்க, அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டீல் பண்ணுறது நல்லது. நேருக்கு நேராக பேசுகிறது எப்பொழுதுமே நல்லது, ரைட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேருக்கு நேரம் எதையும் பேச மாட்டாங்க. அதுக்கு பதில் ஊர் பூரா போய் புறணி பேசுகிறது, ரைட். புறணி பேசி அது அவங்களோட இன்னொரு மனுஷனுடைய பேரை கெடுத்து, அவங்க வாழ்க்கையை கெடுத்து, அவங்களுடைய ரெப்புடேஷன் எல்லாம் ஸ்பாயில் ஆகி, இதெல்லாம் தேவையா? அதுக்கு பதிலாக உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்த அந்த மனுஷன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பிரச்சனை தீரலாம், ரைட். தீர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை அதை அப்படி தீரலைன்னா என்ன பண்ணணும்னு கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய், சொல்லுங்கள், நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, எடுத்து சொல்லணும். இந்த இப்படி பண்ண, இப்படி பண்ண, இது என்ன இந்த விதத்தில் பாதிச்சிச்சு,
அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவன் உனக்கு செவி கொடுத்தால். ஏன்னா ஒரு சிலர் செவி கொடுப்பாங்க, ரைட்? அந்த மாதிரி நம்ம டைரெக்டாக போய் சொல்லும்போது அவங்க மனம் வருந்தி, சரி இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல்லி ஒப்புரவாகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் உனக்கு செவி கொடுத்தால். செவி கொடுத்தான் என்றால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். செவி கொடாமற் போனால் என்ன பண்ணுறது? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட கூட்டி கொண்டு போ. சில சமயம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனை வருது, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க ஒரு சிலரை கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னிலையில் அந்த பிரச்சனையை குறித்து பேசுகிறோம், ரைட்? அந்த விதத்தில் ஒரு 2-3 பேரை கூட்டு போய் என்ன பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்கலாம், ரைட்? அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. சரி, அப்பயும் சரிப்பட்டு வரலன்னா, ரைட், 17ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. ஒருவேளை அவங்களும் கிறிஸ்தவங்க நீங்களும் கிறிஸ்தவங்க அப்படின்னா, ரைட், பிரச்சனை ரொம்ப சீரியஸ். இது இந்த சின்ன சின்ன விஷயம், இந்த சில்லறத்தனமான விஷயத்துக்கெலாம் இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான பிரச்சனைகள், சீரியஸான பிரச்சனைகள் அப்படின்னா தான் இந்த ஸ்டெப்பெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இல்லைன்னா மன்னிச்சிருங்க, பேசுங்க, மன்னிச்சிருங்க, கர்த்தர்ட்ட ஞானம் கேட்டு இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்த்து பல விதங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், ரைட்? அதெல்லாம் ஊதி பெருசாக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி 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 பெருசாக மலை மாதிரி மாற்றிடுவாங்க ஒரு சிலர். ஹல்லேலூயா. வேதம் போதிக்குது பாருங்கள். ஒரு சில யாராவது சில சமயம் சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்ணால் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுறது நமக்கு மகிமை என்று வேதம் போதிக்கிறது நீதிமொழிகளில். when you overlook problems, overlook offenses, உங்களுக்கு விரோதமாக ஒரு சில குற்றம் செய்யும்போது சின்ன காரியங்களாக இருந்தால், ரைட், அதை ஓவர்லுக் பண்ணுறது பெட்டர், அதை கண்டுக்காமல் விட்டுறது பெட்டர். சரி, ஏதோ ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னத்தையோ செஞ்சுட்டாங்க, விட்டுருங்க, ரைட், அப்படின்னு இறக்கம் காமிச்சு மன்னிச்சு விட்டுட்டு போகிறது பெட்டர். ஹல்லேலூயா. இந்த ஸ்டெப்பெல்லாம் உண்மையிலேயே சீரியஸான பிரச்சனைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வழிமுறைகள். ஹல்லேலூயா. அப்போ அவங்களும் கிறிஸ்தவங்க நீங்களும் கிறிஸ்தவங்க அப்படின்னா அந்த நேரங்களில் சீரியஸான பிரச்சனைகளுக்கு, ரைட், பெரியவங்க சொல்லியும் கேட்கல, குடும்பத்தார் சொல்லியும் கேட்கல அப்படின்னா சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுக்கல என்றா, ரைட், சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. கர்த்தரே சொல்கிறார் இப்படி. ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்துருக்குற ஒரு ஞானம் நமக்கு, இல்லையா? இன்னொரு காரியத்தை கவனிங்க. அதே அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, ரைட், 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 70 தரம் மட்டும், அதாவது ஒரு நாளில் 490 தடவை. பேசிக்காக அவன் மனம் திரும்பி மன்னிச்சிருப்பான் அப்படின்னு கேட்டான்னா எத்தனை முறைனாலும் மன்னி அப்படின்னு தான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு விடுதலை உண்டாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னிக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மன்னிப்புன்றது நம்ம இலவசமாக கொடுக்குறோம். ஒரு மனுஷனை நம்புறதுன்றது அது இலவசமாக உண்டாகிற காரியம் கிடையாது. கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அதனால் கர்த்தர் நமக்கும் சொல்கிறார், நீனும் மன்னி. அதனால் மன்னிச்சிடலாம், யாருனாலும் என்னன்னாலும் மன்னிச்சிடலாம். ஆனால் எல்லாரையும் நம்ப முடியாது. ட்ரஸ்ட், நம்பிக்கைன்றதை நம்ம சம்பாதிக்கணும். யூ ஷுட் ஏர்ன் த ட்ரஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? யாரை நம்புவோம்? சரியான விதத்தில் ஒரு மனுஷன் நடந்து கொள்ளும்போது திரும்ப திரும்ப சரியான விதத்தில் நடந்து கொள்கிறாங்க, உண்மையுள்ளவங்களாக இருக்கிறாங்க,
அவங்க கேரக்டர், அவங்களுடைய எபிலிட்டி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா தான் ஒரு மனுஷன் நம்ம நம்புகிறோம் இல்லையா? நம்புறது வேறு, மன்னிக்கிறது வேறு. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மன்னிச்சுறதுனால மறுபடியும் நம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. சில பேரெல்லாம் மன்னிச்சிடணும், நம்பக்கூடாது மறுபடியும். புரியுதா? ஏன் நம்பினீங்கன்னா அவங்க திருந்தாத வரைக்கும், முழுமையாக மனம் திரும்பி திருந்தாத வரைக்கும் அவங்க ஏற்கனவே உங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்களோ அதை திரும்பவும் செய்வாங்க. அதில் ஒரு சிலர்லாம் நம்பவே கூடாது. நம்பிக்கை அன்கண்டிஷனல் கிடையாது. நம்பிக்கை சம்பாதிக்கணும். புரியுதா? மன்னிக்கிறதுக்கும், ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுக்கும் ஒரு மனுஷனை நம்புறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில் தூக்கி போட்டுக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அழலோயே சில பேர் பாருங்கள், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க, பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பாங்க. அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனால் உடனே திரும்ப நம்பக்கூடாது. ஏன்னா நம்புனீங்கன்னா திரும்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு உண்டாகும், திரும்ப அதையே செய்வாங்க அவங்க. ஒரு சிலராக நம்பிக்கை பாத்திரவானே கிடையாது. ஏன்னா அவங்க காலங்காலமாக த்ரூ தேர் அவங்க செஞ்ச அந்த காரியங்கள் மூலமாக நான் நம்பிக்கைக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு நமக்கு அவங்களே சாட்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு வேலையை கையில் கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக செய்யவே மாட்டாங்க. திரும்ப 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 கொடுத்த வேலையை சரியாக செய்யாமல் அவங்களால பிரச்சனை உண்டாகுது. அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் நம்பலாமா? அவங்கள நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தான் நட்டம். ஒருத்தன் முதுகில் குத்துறான், ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, திரும்ப திரும்ப முதுகில் குத்துறான்னா அவனை நான் மன்னிச்சிட்டேன், அன்பில் நடக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அவன் திரும்பவும் முதுகில் குத்துவான். ஈவல். புரியுதா? மன்னிப்பு வேறு, நம்பிக்கை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீதிமொழியெல்லாம் படித்து பாருங்கள், நல்லா படிங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப நல்லா விளங்கும், இந்த காரியங்கள்லாம் நல்லா தெளிவு உண்டாகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு சிலர் இவங்களை வேலைக்கு சேர்த்தா பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணுற ட்ராக் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா, அவங்கள நம்பி நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களை தான் திட்டணும். அவங்கள திட்டி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு நீங்கள் தானே உள்ளே கொண்டு வந்து வச்சிங்க. புரியுதா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். சில சமயம் கிறிஸ்தவர்கள் அன்பில் நடக்கிற பேர் வழி அப்படின்னு சொல்லி தங்களுக்குத்தானே வருத்தத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க, தங்களுக்குத்தானே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறாங்க. அன்பில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஞானத்தை நம்ம டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது. அன்பெல்லாம் ஞானத்தின்படி வழி நடத்தப்படணும். ஞானத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் அன்பில் நடக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும், திரும்ப திரும்ப உண்டாகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பவுல் அப்போஸ்தலன் பேதுருவை அப்படி முகமுகமாக எதிர்த்ததற்கு காரணம், மற்ற மனிதர்கள் முன்பாக, அதாவது குறிப்பாக அந்த அங்கே இருந்த யூதர்கள் முன்பாக அவர் அப்படி பேதுருவை கண்டித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் செஞ்ச அந்த காரியம் சபையை பாதிக்கக்கூடியதாக இருந்தது, ஊழியத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்தது, மற்ற விசுவாசிகளின் வாழ்க்கையும் அவங்களுடைய விசுவாசத்தையுமே பாதிக்கக்கூடிய காரியமாக இருந்தது. இந்த பிரச்சனை அப்படியே போச்சுன்னா ஒரு சில புறஜாதியினர் விசுவாசிகள் இந்த சபைக்கு நம்ம போக வேண்டாம், நம்மளை சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க, பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க அப்படின்லாம் ஆகும் இல்லையா? அதனால தான் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய ஜனம் மற்ற ஊழியக்காரர்கள் இவங்களாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை அவர் நேருக்கு நேராக அங்கேருந்து அந்த யூதர்கள் முன்னிலையிலேயே அதை எதிர்த்து நிற்கிறார். அதை குறித்து முகமுகமாக பேதுருவை எதிர்த்து நின்று பேசுகிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியத்தை நம்ம எல்லா தொட்டதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் இந்த மாதிரி வசனத்தை பார்த்துட்டு நான் அப்படி டைரெக்டாக பேசிடுவேனாக்கும்,
நான் வந்து எதையும் மறைக்க மாட்டேன், நேருக்கு நேராக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அதை எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுறாங்க. பிரச்சனை தீர்றதுக்கு பதிலாக பிரச்சனை பெருசாகிடுது அந்த மாதிரி சூழ்நிலைகளில். டைரக்ட் கான்ஃபரன்டேஷனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நான் பைபிளில் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, ஓப்பன் ரெப்யூக் இஸ் பெட்டர் தென் ஹிடன் லவ். மறைச்சி வைக்கிற அன்பை காட்டிலும் நேராக திட்டுறது பெட்டர்னு கூட வசனம் இருக்குது இல்லையா? அது அது எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த விதத்தில் பயன்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியணும். எல்லா நேரத்துலையும் திட்டிக்கிட்டே இருந்தால் அது அன்பு கிடையாது, அது பெட்டரும் கிடையாது, அது ஞானமும் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த காரியத்துக்காக இந்த இடத்துல இப்படி பேசலாமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து ஜெபத்தோட ஞானத்தோடு செய்யணும். அப்போ தான் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகள் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில், சபை மத்தியில் சமாதானம் உண்டாகும். சச்சரவெல்லாம் தவிர்க்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்கலாம். எடுத்ததுக்கெல்லாம் நான் போய் அப்படி முன்னாடி நின்று அப்படி பேச போகிறேன், தடாபுடலாம் அப்படி அடாவடி மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்லாம் போனோம்னா அது நம்மளுக்கு வந்து பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். இன்ஃபேக்ட் பிரச்சனையை பெருசாக்கும். சில சமயம் நீங்கள் அப்படி செய்கிறதே இன்னும் அதிகமான பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் கவனமாக பாருங்கள். இந்த காரணம் அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அதை குறிச்செல்லாம் அடுத்த மெசேஜில் இருந்து பார்ப்போம். முதல்ல இதை டீல் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. அதனால் தான் இன்றைக்கி இந்த காரியத்தை குறித்து பேசணும். அடுத்து விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, மனுஷக்கிரியினால் உண்டாகிற நீதி, அதை குறிச்செல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே ஆரம்பித்து அடுத்து 3ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் நம்ம 4ஆம் அதிகாரத்துலேயும் கூட அதை குறித்து அதிகமாக தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.